ஹாய் பிஎஸ்என்எல் வந்து ஒரு பெரிய கம்பேக் கொடுக்குமா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மக்களோட எண்ணமா இருக்குங்க ஏன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய டெலிகம்யூனிகேஷன்ஸ் கம்பெனிஸான ஜியோ ஏர்டெல் வி போன்ற கம்பெனிஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா தங்களோட சர்வீஸ் கட்டணத்தை வந்து இந்த மாசம் ஸ்டார்டிங்ல இருந்தே 25% வரைக்கும் வந்து உயர்த்திருக்காங்க. இதனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. நிறைய மக்களோட கவனம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு பிஎஸ்என்எல் பக்கம் வந்து திரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க. பிஎஸ்என்எல் வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் சார்ஜஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிளா இருக்கு. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அவங்க இந்த பிரைஸ் உயர்ந்ததை வந்து தங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி நிறைய புது பிளான்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதனால நிறைய மக்களோட கவனம் வந்து பிஎஸ்என்எல் பக்கம் வந்து மறுபடியும் வந்து திரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா பிஎஸ்என்எல் பெரிய டிராபேக் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு ப்ராப்பர் 4G கனெக்ஷன் கிடையாது, அப்புறம் 5G வந்து சுத்தமா கிடையாதுங்க. இதனால தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்லயே வந்து அவங்க விட்டு போனதுக்கான காரணங்க. ஒருவேளை நாளைக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு நல்ல 4G கனெக்ஷனும் அப்புறம் வந்து 5G கனெக்ஷனும் வந்து இந்தியா முழுக்க கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து நிறைய மக்கள் வந்து திரும்ப வந்து பிஎஸ்என்எல் பக்கம் வந்து வர ஆரம்பிப்பாங்க. பிஎஸ்என்எல் வந்து கண்டிப்பா வந்து இந்த டெலிகம்யூனிகேஷன் மார்க்கெட்ல வந்து அரசாங்கம் சார்பில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனியா வந்து இருக்கணுங்க. அவங்க வந்து பிரைஸை வந்து கட்டுப்படுத்தணுங்க. நிறைய கம்பெனிஸ் வந்து பிரைஸ் அநியாயமா உயர்த்ததை வந்து அவங்க வந்து தடுத்து நிறுத்தணுங்க.